இப்போ உங்களுக்கு சமாதானம் தானே? நான் சந்தோஷமாக இருந்துடவே கூடாது, அப்படி தானே கடவுளே? எப்படி நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறதுக்கா என்னை இன்னும் இந்த உலகத்தில் விட்டு வச்சுருக்கீங்க நீங்கள்? ஏன்பா? ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி? சந்தோஷம் வேண்டாம், அட்லீஸ்ட் நான் நிம்மதியாக வேணா இருக்கணும்ல. நானும் ஒரு மனுஷி தானே. இன்னைக்கு ஆஃபீஸில் அவர் யாரும் திடீர்னு வந்து என்னை அந்த திட்டுறாரு. அதோ ஜெனி அப்படி இப்படின்னு. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் ஏன் வந்தார், என்னை ஏன் திட்டினாரு, ஒன்றுமே புரியல. அவர் அப்படி கண்டபடி பேசுகிறப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் ரொம்ப பயந்துட்டேன். இப்போ இப்படி நடந்துச்சுன்னு நான் யார்கிட்ட சொல்லட்டும்? வீட்டில் சொன்னால் அண்ணா வேலைக்கு போவாத நின்றுடணும். எங்கள் அன்னைக்கு தெரிஞ்சா இதுதான் சாக்குன்னு என் மேலே இல்லாத பழையெல்லாம் போடுவாங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் மனம் உடஞ்சி போயிடுவார். நான் என்ன தான் செய்யறது? இந்த இடத்த விட்டு போகிறதுக்கும் எனக்கு தைரியம் இல்லை. இதை யார்கிட்ட சொல்கிறது? வந்தனா வந்தனா ஐயோ, அண்ணன் அண்ணன் வேற வருது. நான் இப்படி எழுதுன்னு உட்காந்து இருந்தேன்னா அண்ணன் வருத்தப்படும். என்ன ஏதுன்னு துருவி துருவி கேட்டு உண்மை என் வாயிலே வர வச்சிடும். என்னால் முதல்ல இந்த வீட்டில் சந்தோஷம் இல்லை, சமாதானமும் இல்லை. இந்த பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ரொம்ப மோசமாயிடும். அதால் இப்போதைக்கு இதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். வந்தனா, இங்கே தான் இருக்கியா? இங்கே என்ன பண்ற? ஏண்ணே, என்னாச்சு? ஆமாம், ஷாலினி பாப்பா எங்கே காணோம்? அது இருக்கட்டும். நீ என்னடா பண்ற இங்க தனியா உட்காந்து? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி தனியா இருக்காதுன்னு? அது ஒன்றும் இல்லைண்ணே, ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன், கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அதான் கொஞ்சம் இப்படி உட்காரலான்னு உட்காந்தேன். என்ன, இன்னைக்கு ஆஃபீஸ் போனியா? நீ லீவ் தானே சொன்ன? ஐயோ ஆமாண்ணே, லீவ் தான். ஆனால் ஒரு முக்கியமான ஃபைல் என்கிட்ட இருந்துச்சு, அதை கொடுத்துட்டு வர தான் போனேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அதை உங்க ஆஃபீஸில் கொடுத்துட்டு போயிருந்திருப்பேன்ல. நீங்கள் இருக்கும்போது அவங்க கால் பண்ணலண்ணே, நீங்கள் போயிட்ட அப்புறம் தான் கால் பண்ணாங்க. சரி விடுங்க, நான் தான் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன்ல. சரிடா, இதனை சாப்பிட்டியா இல்லையா? ஏன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என்ன என்ன மாதிரி இருக்கு? நான் நான் நார்மலாக தானே இருக்கேன். டயர்டா இருக்கியேன்னு சொல்லணும், அதுக்கே எப்படி பார்த்துடுற? அண்ணன் கிட்ட இருந்து ஏதாச்சும் மறைக்கிறியா என்ன? ஐயோ ஒன்றும் இல்லைண்ணே, மறைக்க என்ன இருக்கு? எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க தானே. இருந்தாலும் இப்பெல்லாம் என்னால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலம்மா. நீ முன்ன மாதிரியே இல்லை, வெளியே எதுவுமே காமிச்சிக்க மாட்டேன்ற. அது அது வந்து அண்ணன். புரியுதுமா, உன்னோட இயல்பே மாறி போச்சு. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். ஐயோ அண்ணன், இப்படியெல்லாம் நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி சரி, நான் சொன்னதை பத்தி யோசிச்சியா? ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாடா. அண்ணன், எனக்கு கல்யாணம் வேண்டாண்ணே. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் வேலைக்கு போகிறேன், இங்கேயே இருக்கிறேன். ப்ளீஸ் அண்ணன். இன்னும் கொஞ்ச நாளைக்குன்னா அப்புறமா பண்ணிக்கிறியா? ஐயோ அண்ணன், உன்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப உஷாராக பேசணும். சொல்லுடா. நீ இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. ஆனா உங்க அண்ணி பத்தி தெரியும் தானே. வேணாண்டா, உனக்கு இந்த நரக வாழ்க்கை வேண்டாம். அண்ணன் பாக்குற இடத்துல நீ சந்தோஷமா இருமா. நான் எப்பவுமே உன்னோட நல்லதுக்காக தான் யோசிக்குவேன்னு உனக்கு தெரியும் தானே. என்ன வந்தனா? சரி அண்ணன், நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். என்னம்மா? நான் கட்டிக்க போகிறவருக்கு என்னை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கிற ஒருத்தரை நான் கட்டிக்கிறேன். என்ன வந்தனா, என்ன பேசுற? நீ விடோன்னு தெரிஞ்சு யார் உன்னை கட்டிப்பா? அப்போது அதை மறைச்சு கல்யாணம் பண்ணலான்றீங்களா? இல்லைண்ணே, இதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். இப்போ தெரியாமல் கட்டிக்கின்னு அப்புறமா பின்னாடி தெரிஞ்சா என் வாழ்க்கையே நரகம் ஆகிடுண்ணே. நான் தான் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டேன்ல. நான் சொன்ன கண்டிஷனில் உனக்கு மாப்பிள்ளை கிடைச்சா நெக்ஸ்ட் மினிட்டு நான் கட்டிக்கிறேன், ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்கன்னு தானே நீ இந்த கண்டிஷனை போடுற? அண்ணா. சரிம்மா, நீ விரும்புகிற மாதிரி, நீ போட்ட கண்டிஷனுக்கு எல்லாம் ஒத்து வர மாதிரி பையனை பார்த்து கூப்பிட்டுன்னு வரேன். ம், ஓகேண்ணே, பார்க்கலாம். சரி, ரொம்ப நேரம் இங்கே உட்காராத, கீழே வா. வரேன், ஒரு 5 நிமிஷம். நீ போன. சரிம்மா. என்னடி இது? சாப்பிடலான்னு கூப்பிட்டுன்னு வந்து ஆர்டர் பண்ணிட்டு இப்படி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து நின்று இருந்தா? நானும் அதை தான் கேட்கலான்னு நினச்சேன். இவளுக்கு என்ன ஆச்சு? எவ்வளவு டேஸ்டியான ஐட்டம் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இப்படி நிற்கிறாளே, இவளால் எப்படிடி முடியுது? இந்த மோமோஸும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் பானிபூரியும் என்கிட்ட வா வந்து எடுத்து என்ன சாப்பிடு, என்ன டேஸ்ட் பண்ணுன்னு என்ன கெஞ்சுதுடி. ஆ, கெஞ்சம். ஹாசினி, இப்போ என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க?
சரி, அப்போ எதுவும் சாப்பிட வேண்டாம், கிளம்பலாம் வா. ஏய், அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி, சும்மாதான். சாப்பிடுங்க. சாப்பிடுங்கன்னு சொன்னா போதுமா? நீயும் எடுத்து தள்ளு. இங்க பாரு ஹாசினி, சீக்கிரமா எடுத்து சாப்பிட்டா சரி. இல்ல, இங்க ஒருத்தி டைனோசர் வாயை வச்சு நம்மளையே முறைச்சு பார்த்துன்னு இருக்கா. நம்ம கொஞ்சம் லேட் பண்ணோம், தட்டில் ஒன்று மிஞ்சாது. எடுத்து சாப்பிடுடி நிலா. மேடமோட பெர்மிஷன் கிடைக்க இவ்வளவு நேரம். ஏய் ஹாசினி, என்னாச்சு? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்ன? இவ்வளவு நேரம் நல்லா தானடி இருந்த? இல்லை கனி, எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. ஏன், என்னாச்சு? ஜெகன் நம்ம கிருத்திகா பற்றி சொல்லிட்டு போனதுலேருந்து ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஐயோ, ஜெகனா? நான் என்னமோ ஏதோ நினச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவன் கிருத்திகாவெல்லாம் பார்க்க மாட்டான்டி. கிருத்திகாவை பார்க்க மாட்டாங்க. சரி, கிருத்திகா ஒரு காலத்தில் சீனியரை விருப்பப்பட்டாதானே? அது அப்போ, அதால தான் எவ்வளோ பிரச்சனைங்க ஆச்சுன்னு தெரியும் தானே. அப்புறமா என்ன? அவ டேவிட் கூட போனான்னு சொன்னான்ல, சீனியர் வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போயிருந்தா. இப்போ போனா கூட என்ன, அவங்க ரிலேஷன், அவங்க போகிறதில் நம்ம போகாதன்னெல்லாம் சொல்ல முடியாதுடி. ஆசினி, எனக்கு தெரிஞ்சு நீ தேவையில்லாமல் பயப்படுற. இல்லை நிலா, அப்படியெல்லாம் இல்லை. நான் நிறைய முறை கவனிச்சிருக்கேன். என் மனசுக்கு ஏதோ தப்புன்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக தப்பாக தான் நடக்கும். இப்போ மனசுக்கு தப்பா படுறதுக்கு என்ன இருக்குடி? ஜெகன் சொன்னான் தானே கிருத்திகாவும் டேவிடும் எங்கேயோ போனாங்கன்னு. சரி, அவங்க போனா உனக்கு என்ன? மேபி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அவங்க 2 பேரும் லவ்வர்ஸாக கூட இருக்கலாம். சேச்சே, கிருத்திகா பற்றி முழுசாக தெரியலனாலும் ஓரளவுக்கு அது தெரியும். அவ சீனியரை உயிருக்கு உயிராக விரும்புகிறா. அவ எவ்வளோ விரும்புகிறான்னு நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அதால் அவள் வேற யாரையும் லவ் பண்ண சான்ஸே இல்லை. ஓ, நீ இப்படி வரியா? நீ சொல்கிறதும் சரிதான். தெரியலையே, அப்போது நம்ம போய் நேர்லேயே பார்த்துடலாமா? நிலா, வேண்டாண்டி, நம்மளுக்கு எதுக்கு வம்பு? பேசாமல் வீட்டுக்கு போவோம். கனி கனி, ப்ளீஸ் கனி, நிலா சொல்கிற மாதிரியே ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? எதுக்குடி? லாஸ்ட் டைம் சீனியருக்கும் உனக்கும் சண்டை ஆச்சுல்ல, இப்போ போய் மறுபடியும் சண்டை ஆகிறதுக்கா? இல்லை இல்லை, இப்போ நான் எதுவுமே கேட்க மாட்டேன், பேசவும் மாட்டேன். ஜஸ்ட் கிருத்திகா அங்கே இருக்கிறாளான்னு பார்த்துன்னு வந்துடலாம். இங்கே பாரு, இப்போ போனால் அது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். பை சான்ஸ் கிருத்திகா அங்கே இல்லைன்னா என்னை சந்தேகப்படுறியான்னு அதுக்கும் சண்டை பிடிக்குவாண்டி. பரவாயில்ல, சண்டை பிடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இப்போவே தெரிஞ்சுக்கணும். கனி, அவ தான் அவ்வளோ சொல்கிறாள், போய் பார்த்துட்டு தான் வந்துடலாமே. சரி சரி, முகத்தை இப்படி அப்பாவியே வைக்காத, பார்க்கவே சகிக்கல. அதான் அவள் போயிட்டு வரலான்னு சொன்னால, வா போகலாம். இதெல்லாம் சாப்பிட்டு போகலாண்டி. சீக்கிரமாக கொட்டிக்கோ. மனோ, வாப்பா. என்னப்பா, போன வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா? ஆச்சுமா. நீ கோவமா போனதுல எங்க என் மேலே கோச்சிக்கிட்டியோன்னு நினச்சமானோ. ஐயோ அம்மா, நீங்க வேற. உங்களுக்கே தெரியும் இல்லையா, எனக்கு வேலை மேல 1008 டென்ஷன் இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லின்னு இருக்க முடியாதுமா. அது சரிடா, கல்யாணம் ஆன நாளே நீ இப்படி பண்ணியனா பயம் ஆவதா? உன் பொண்டாட்டி என்ன நினைக்க மாட்டா? வீட்டுக்கு வந்த நாளே அவளை ஓட விட்டுறாதடா. சின்ன பொண்ணு, பார்த்து பக்குவமா பேசு, சண்டை போடாத, கத்தாத. சரிம்மா. பாரு, மகனை விட்டுட்டு மருமகளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றது. அப்புறம் என்னோட மருமகன்னா சும்மாவா? எங்கம்மா ஆளையே காணோம்? இன்னைக்கு தான் வந்தா. அம்மா வீட்டுக்கு எப்போ போனோன்னு கேட்குறாடா. நீங்க தானே சொன்னீங்கோ சின்ன பொண்ணுன்னு, அதான் சின்ன பொண்ணு புத்திய காமிக்கிறா. ஆமாடா, சின்ன பொண்ணு தான், இன்னும் வளரவே இல்லைப்போ. ரூம்ல தான் இருக்கா, கத்தாத. நீங்க என்னம்மா என்ன வில்லன் ரேஞ்சுக்கு காட்டுறீங்க? ஏதோ கோவத்துல கத்திட்டேன். சரி, 2 பேரும் சாப்பிட்டீங்களா? நம்ம எல்லாம் சாப்பிட்டோம், முதல்ல நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் பேசு போ. சரிம்மா. கடவுளே, சீக்கிரமா நான் கொஞ்சம் விளையாட ஒரு பேரனோ பேத்தியோ வந்துடணும்ப்பா.